Hi all. Today we are going to see data visualization. Data visualization அப்படின்னா என்னன்னா இருக்கிற டேட்டாவை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்க ஒரு ஜான்வரி ஃபெப்ரவரி ஒவ்வொரு மந்த்துக்கும் we have some sales of chocolate, ice cream, bread and cookies. இந்த டேட்டாவை எப்படி நம்ம விஸ்வலைஸாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ டேட்டா விஸ்வலைசேஷனில் சார்ட்ஸ் ஃபார்மில் நம்ம கொடுக்கலாம். அதில் லைன் சார்ட், காலம் சார்ட், பை சார்ட், பார் சார்ட்னு இருக்குது. அதே மாதிரி ஏரியா, எக்ஸ்ஒய் ஸ்கேட்டர் பிளாட், ஸ்டாக்டு காலம் சார்ட், ரேடார் டயக்ராம், காம்போ சார்ட் அண்ட் பபுள் சார்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டேட்டா விஸ்வலைசேஷனில் அநேகமாக ஸ்க்ரீன் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ மந்த் இது டேட்டா, ஸோ நியூ சார்ட், இன்சர்ட் சார்ட், அவ்வளோதான். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, லைன் சார்ட் இந்த மாதிரி தான் வரும். காலம் சார்ட் இந்த மெத்தடில் ப்ரெசென்ட் பண்ணுவோம். கிளஸ்டர் சார்ட் இஸ் தி காம்பினேஷன். ஸ்டாக்டு காலம் சார்ட்டுங்கிறது ஒரே லைனில் கலர்ஸை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. பை சார்ட் இந்த ரவுண்ட் ஃபார்மேட்டில் நம்ம கொடுப்போம். பார் சார்ட் என்ன மாதிரி வேணாலும், எதை லெஃப்ட் டு ரைட் அல்லது டவுன் டு அப் கொடுக்கலாம். ஏரியா சார்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தேவைங்கும் போது காமிச்சிக்கலாம். காம்போ சார்ட் அதாவது போத் பார் அண்ட் இந்த லைன்ஸையும் வச்சு நம்ம போடுறது. ஸ்கேட்டர் சார்ட்டுங்கிறத ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு போடும்போது அது ஸ்கேட்டர் சார்ட். பபுள் சார்ட் இந்த மெத்தடில் நம்ம கொடுப்போம், பபுள்ஸாக இருக்கும். ரேடார் சார்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரேடார் சார்ட். அதுக்குள்ளே வந்து நமக்கு டேட்டாஸ் இருக்கும், 5000, 10,000, 15,000 பேஸ்ட் ஆன் தி டேட்டா, மினிமம் டு மேக்ஸிமம் அதை எடுத்துக்கும். அதாவது சென்ட்ரிக் பாயிண்ட் எடுத்து வெளியில் ரேடார் மாதிரி கொண்டு வரும். ஓகேவா? ஸோ இதில் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை முதல்ல எக்ஸலில் சார்ட் போடணும்னா செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் சார்ட், அவ்வளோதான். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இதில் ரெண்டு இருக்கும், ஒன்று ரெக்கமெண்டட் சார்ட்ஸ், இன்னொன்று ஆல் சார்ட்ஸ். ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா நம்ம டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி எக்ஸலே சில சார்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இப்போ பார்த்த எல்லாமே இருக்குது. லைன் சார்ட் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் சார்ட் இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறையா சார்ட்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணங்காட்டி வந்துருச்சு. இந்த மாதிரி நிறையா சார்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, ரெக்கமெண்டட் சார்ட்ஸ். இது ஏரியா சார்ட், நம்ம ஸ்கேட்டர் சார்ட், இதில் எது வேணாலும் நம்ம போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏரியா சார்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாக்டு சார்ட் இது. ஸோ இந்த சார்ட்டில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் சார்ட் எதை பண்ணணுன்னாலும் வெரி சிம்பிள், சார்ட்டில் வச்சுட்டு இது டபுள் கிளிக் பண்ணியே பண்ணிக்கலாம். இப்போ சேல்ஸ், மந்த்லி சேல்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சார்ட்டோட டைட்டில் வந்துருச்சு. இப்போ இங்கே எல்லாமே நீங்கள் என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன செலக்ட் ஆகுதோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஃபார்மேட் சார்ட், இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபில் கலர்ஸ், நோ ஃபில், ஒன்று ஒன்று போட போட இங்கே என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்கள். சாலிட் ஃபில், இது நோ ஃபில். கிரேடியன்ட் ஃபில் இப்படி வரும். இந்த கிரேடியன்ட் ஃபில் போட்டுட்டு நம்ம கலர்ஸ் கொடுக்குறதுனா மாற்றிக்கலாம் இப்படி. அதே மாதிரி டைப் பார்த்தீங்களா, லீனியர் கொடுக்கலாம், இல்லை வெறும் ரேடியல் கொடுக்கலாம், ரெக்டாங்குலர் கொடுக்கலாம், பாத்துன்னு ஒன்று இருக்குது, இதில் எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, கிரேடியன்ட் ஸ்டாப்ஸ், அதே மாதிரி கலர்ஸ், எனி கலர்ஸ் யூ கேன் சேஞ்ச். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் யூ கேன் டூ. இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆப்ஷன்ஸ். இதில் வந்து ஒன்று தான் நம்ம பார்க்குறோம், ஃபில் கலர் மட்டும். அடுத்து ஷேடோ போக முடியும். இப்போ கலர் ஷேடோவே இல்லை, நம்ம ஏதாவது ஒரு புது கலர் ஷேடோ போகிறதுனால பார்டர் ஷேடோ, இது வந்து லைன்ஸ்க்கு வந்திருக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி, சைஸு, பிளரோட பாயிண்ட்ஸ் என்ன, ஆங்கிள் என்ன, டிஸ்டன்ஸ் என்ன, அதே மாதிரி க்ளோக்கு எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ க்ளோ கலர் எதுவுமே இல்லை, நம்ம வேற ஒரு கலர் கொடுத்து காமிக்கிறேன். க்ளோ கலர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், நம்ம குறைக்க குறைஞ்சிக்கும். அதே மாதிரி தான் சாஃப்ட் எட்ஜ் எப்படி கொடுக்குறோம் அந்த சைஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம
அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மற்ற சைஸஸ் ரொட்டேஷன் ஹைட் வித் எல்லாமே சி வாட் எவர் நம்ம என்ன பண்ணுறோம் அதெல்லாம் இங்கே வந்துடும். எனக்கு சார்ட் டைப் வேணாம், ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ்னாலும் நீங்கள் சேஞ்ச் சார்ட் டைப்பில் போயிட்டு நீங்கள் லைன் வேணுமா, பை வேணுமா, பார் வேணுமா, எதை வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போய்க்கலாம். சி ஐ ஹவ் செலக்டட் திஸ், இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணும்போதே என்னெல்லாம் பண்ண முடியும்னு இங்கே இருக்கும். சி ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் மாற்றிக்க முடியும், ரெகுலர் பாடி கலர் பிளாக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது போட்டு, அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் மாற்றி காமிச்சிட்ருக்கேன். சி எல்லாமே ரெட் கலரில் மாறிடுச்சு, ஒரிஜினலாக பிளாக்ல இருந்துச்சு. அதே மாதிரி இந்த உள்ள பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பிளாட் ஏரியாவில் கிரிட் இருக்கா, நோ ஃபில் கொடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி பார்டர் இந்த கிரிட் லைன்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் சார்ட் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வேணுங்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் மாற்றிக்க முடியும். ஒன்லி திங் இஸ் செலக்ட் டேட்டா அங்கே கொண்டு போய் வச்சுட்டு ஃபார்மேட் ஏரியா சேஞ்ச் சார்ட் டைப் கொடுத்தீங்கனாலும் மாறிக்கும். நார்மலாக ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் போனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல் சார்ட்ஸ் போனீங்கன்னா சி காலம், லைன், பை, பார், ஏரியா, XY ஸ்கேட்டர், ஸ்டாக் சார்ட், சர்ஃபேஸ் சார்ட், ரேடார் சார்ட் பார்த்தோம் இல்லையா, அது காம்போ சார்ட் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். காம்போ சார்ட்டில் நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம், எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்க முடியும். ஸோ எது காம்போவாக உங்களுக்கு வேணும், சி யூ கேன் சி ஹியர். மாற்றும் போது அது மாறிக்கும், பாயிண்டடாக வேணும்னா இப்படி மாறிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ். இவ்வளோ விஷயம் நம்ம இதை வச்சு பண்ண முடியும். அப்போ ஒரு ப்ரெசன்டேஷனை இந்த மாதிரி காமிக்கிறதுக்கும் ஜஸ்ட் நம்பர்ஸில் காமிக்கிறதுக்கும் விசுவலைஸ் பண்ணி காமிக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷனை இப்படி அழகாக விசுவலைஸ் பண்ணி காமிங்க, கண்டிப்பாக உங்களோட ப்ரெசன்டேஷன் பெட்டராக இருக்கும். நிறைய அப்ளாஸ் வாங்குவீங்க இந்த ப்ரெசன்டேஷன் மூலமாக. இது ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. எக்ஸல்ல இருந்து அப்படியே டேட்டாவை காமிக்கக்கூடாது, கண்டிப்பாக விசுவலைசேஷன் பண்ணி தான் காமிக்கணும். தேங்க்யூ.